பிரதம மந்திரி நம்முடைய மோடி அவர்கள், அவர் வந்து தெளிவும் தேர்வும் சொல்லிட்டு ஒரு டாக் கொடுத்துருக்கார். அந்த டாக்ல 18-19 பாயிண்ட் சொல்லியிருக்கார். நீ மற்ற அரசியல்லாம் தூக்கி தள்ளி வை, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் தானே. 3 விஷயம் எனக்கு ரொம்ப கவர்ந்துச்சுங்க, ரொம்ப ரொம்ப பிடிச்சது. என்ன தெரியுமா அவர் சொல்றார், பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளின் ரிப்போர்ட் கார்டு உங்களுடைய விசிட்டிங் கார்டு இல்லை. இன்னொரு 2 மேட்டர் சொன்னார், அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. குழந்தைகளை படுத்தவுடன் தூங்க பழக்குங்கள். இன்னைக்கு இருக்கா? யாரு கிடையாது இருக்கா? படுத்தவுடன் தூங்கி போறதுக்கு இந்த உதவி இல்லாமல் யாரும் தூங்குறது. அடுத்தது சொல்றார், ரீல்ஸ் பார்க்காதீர்கள் என்று சொல்கிறார். அது அவர் நன்மைக்காக சொன்னாரான்னு எனக்கு தெரியாது, ஆனால் சொல்கிறார் ரீல்ஸ் பார்க்காதீர்கள் என்று சொல்கிறார். நான் ஒரு விஷயம் சொல்லவா, எதையும் ரசிக்கின்ற பொழுது சின்ன வினாடிகளில் ரசிப்பது என்பதனை கொஞ்சம் தள்ளி போடும். கட்டல் என்பது தமிழை வாசிக்கின்ற பொழுது மட்டும் கொஞ்சம் தள்ளி போடு. யார் எதை சொன்னாலும் அந்த பொருளை முழுமையாக புரிந்து கொள்வதற்கான அந்த மொழி அறிவு உனக்கு இருக்கிறது என்றால் உன்னை யாராலும் ஏமாற்ற முடியாது. நீர் ஆறும் கடல் உடுத்த நிலமடந்தை கெழில் ஒழுகும் சீராறும் வதனம் என திகழ் வரத கண்ட மதில். அப்பா, மனோன்மணியம் சுந்தரனார் பிள்ளை தான் எழுதிய மனோன்மணியம் என்கின்ற நாடகத்தில் எழுதிய 1000 பாட்டு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அதை மாநில பாட்டாக மாற்றினார். ஏன் மாற்றினார்? நல்லா பாரு, அந்த பாட்டுக்கான விளக்கத்தை பார்த்தா சிலிர்த்துறோங்க எனக்கெல்லாம். நான் கண்ணா மூடிதான் அந்த பாட்டையே கேட்பேன், அப்படியே காட்சி வரும். ஆர்ப்பரிக்கின்ற நீரை ஆடையாக உடுத்தி இருக்கிறாள், ஆர்ப்பரிக்கின்ற நீர் நிறைந்த கடலை, நீர் ஆறும் கடல் உடுத்த நிலமடந்தை. அவள் ட்ரெஸ்ஸா போட்டிருக்கிறது கடலையாம். கடல் அன்னை அவளுடைய ஆடையை நில பெண் ஆடையாக உடுத்தி இருக்கிறார். நீர் ஆறும் கடல் உடுத்த நிலமடந்தை. சீராறும் வதனம், சீர்பெற்ற முகமாக திகழ்வது பாரத கண்டம். அதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிட நல் திருநாடு. இது தெற்கு பகுதியா, அவ வச்சிருக்கிற போட்டு திராவிட நாடா. தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுறை எத்தி செய்யும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனக்க. இவ்வளோ ரசிச்சு அந்த பாட்டை பாடம். நீராரும் கடந்து திகழ்வத கண்டனிதில் சிரம் வியந்து வாழ்த்துதுமேன்னு பாடுறாங்க ஃபாதர். திறம் வியந்து வாழ்த்துதுமே, எங்க போனாலும் சிரம் வியந்துதான். ஏன்னா அர்த்தம் தெரியாம பண்ண தப்பு தப்பா தானே பாடுவோம். அர்த்தம் தெரிந்து பாடுகின்ற பொழுது வாழ்க்கை அழகாகிறது. சரி, ஒரு பையன், நான் திருச்சி போயிருந்தேன் ஃபாதர், இந்த மாதிரி ப்ரோக்ராம் முடிச்ச உடனே ஜனகணமன வாசிச்சாங்க. +2 பசங்களுக்கு மோட்டிவேஷன் முடிச்சிட்டேன். ஜனகணமன அதிநாயக ஜெயஹே அப்படின்னா பக்கத்தில் ஒருத்தன் இங்க நல்லா தெரியுது, ஜனகணமன ஜனமன கணஹே ஜனமன கணமன கணஹே. தெளிவா பேச பாடுறான், ஆனா இப்படிதான் பாடுறான். கடைசியால அப்படி முடிச்சிட்டான். நான் போனவன் அவன் கையை பிடிச்சிட்டேன். டேய், உனக்கு தெரியாது தானே. அவன் என்ன சொன்னா தெரியுமா, மார்ச் மாசம் ஆயிடுச்சு மேடம், +2 முடிக்க போறேன், தொந்தரவு பண்ணாதீங்க மேடம், கையை விடுங்க மேடம். நான் என்ன சொல்றேன், அது வங்காள மொழி, அதுவே தெரிந்திருக்கணும் நமக்கு.